என்ன ஏதுன்னு பார்க்காம முகூர்த்தம் வைக்கிறதா? 3 நாள் கழிச்சு மூடம் வருது. மறுபடியும் முகூர்த்தம் 1 மாசம் கழிச்சு தான் இருக்கு. முகூர்த்தம் வச்ச அந்த ஜோதிஷ்க எவன்டா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சொன்னவர்கிட்டயே போய் கேளு. இங்க இருந்தா அதனா பேசிட்டே இருப்பா. வேலை போலாம். நான் எதுக்கு வயலுக்கு வந்து வேலை பார்க்கணும்? டிகிரி வரைக்கும் படிச்சது உத்தியோகம் பார்க்க. அண்ணாச்சே ஓ அண்ணாச்சே, ஏனுங்க உங்களுக்கே நல்லா இருக்கா? 2 லட்சம் பணத்தை வாங்கிட்டு 3 வருஷம் ஆச்சு. கேட்டா இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்து அடிச்சுட்டே இருக்கிறீங்க. பணத்தை கொடுக்குறான்ற எண்ணமே இல்லையாங்க உங்களுக்கு? செட்டியார, உங்களுக்கு தெரியாது இல்ல, வயல்ல வெள்ளாம விளையில. ஓஹோ, வெள்ளாம விளையில. பையனுக்கு கல்யாணம் மட்டும் ஜாம் ஜாம்னு பண்ண தெரியுது, அதுக்கு மட்டும் காசு இருக்குதாங்க? சொல்லுங்க, என்னங்க நியாயங்க இது? நிறுத்துங்க செட்டியார, உங்க பணத்தை திருப்பி கொடுக்குற எண்ணம் எங்களுக்கு இல்லாம இல்ல. நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணிட்டு இருக்கோம்? அதான் மாசம் மாசம் வட்டி கொடுத்துட்டு இருக்கோம்ல. ஏதோ அவசரம்ன்றதுனால பணத்தை கொடுத்தேன். பையனை பெத்த நீங்களே காலகாலத்தை கல்யாணம் பண்ணிட்டீங்க. 2 பொண்ணுங்களை பெத்த எனக்கு எப்படி இருக்குங்க? இன்னும் 2 மாசத்துல மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்குங்க. அதுக்குள்ள நீங்க பணத்தை கொடுக்க காட்டி குடும்பத்தோட வந்து நாண்டு கெட்டு சாவறதோட வேற வழியே இல்லைங்க. எது இந்த 2 லட்சத்துக்கா? இது மிரட்டுற மாதிரில தெரியுது. எங்க அப்பா தர்றேன்னு தானே சொல்றாரு. கேட்டா மட்டும் ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. முதல்ல பணத்தை கொடுத்து பேச. உங்களுக்கு பணம் தானே வேணும், அதை நான் தரேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்திக்கிறது ஆம்பளைக்கு லட்சணம். 2 லட்சம் 2 லட்சம் மறந்துடாது தம்பி. மழை பெய்யல வெள்ளாம வேலையில வாங்கும்போது சிரிச்சுட்டு வாங்குங்க. இருந்து கொடுத்து நடந்து வாங்க. கேட்டியாமா? இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நான் இங்க இருக்கணுமா? நான் பட்டணத்துக்கு போறேன், வேலையை தேடிக்கிறேன், பணத்தை சம்பாதிக்கிறேன், தூக்கி எறிகிறேன். நான் வரமா? முதல்ல சாவித்திரி கிட்ட சொல்லணும். என்ன ஆவுன்னா பட்டணம் போறேன்னு சொல்லிருக்கான். நேத்து ராத்திரி இருந்து ஒண்ணும் சிலரே. ஆனந்த் சொல்றது கேளுடா. உனக்கு யாருடா வேலை கொடுப்பாங்க? உன்னை விட மேல படிச்சவங்க எல்லாம் வேலை வட்டி இல்லாம ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்காங்க. அடம் பிடிக்காம அப்பா கூட போய் வயல்காட்டுல வேலை பாருடா. இல்லம்மா, நான் போக மாட்டேன். பட்டணத்துக்கு போய் வேலை தேடிக்க போறேன். டேய், பட்டணத்துக்கு போய் வேலை செஞ்சா வட்டி கடை தாண்டா சரியா இருக்கும். வா, வயலுக்கு போலாம். அப்பா, கடன் அடைக்கணும்னா வயலை மட்டும் நம்பி இருந்தா பத்தாதுப்பா. நான் பட்டணத்துக்கு போறேன், ஏதாவது ஒரு வேலை செஞ்சு இங்க இருக்கிற கடன் அடைக்கிறேன். அப்ப நீங்க என்ன பார்த்து பெருமைப்படுவீங்க. டேய், சாந்தி முகூர்த்தம் முடிச்சுட்டாவது கிளம்புடா. டேய், அந்த பொண்ணு பாவண்டா. இல்லப்பா, முதல்ல கடன் அடைக்கிறேன், அப்புறம் தான் சாந்தி முகூர்த்தம். உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உண்ட கண்டத்துடமா வெட்டி காய வச்சிருவாங்க. ஞாபகம் வச்சுக்க. பகல் இந்த மாதிரி வந்து பார்த்து ராத்திரி ஏன் உயிரை வாங்குறியா? இந்த கட்டை எங்க வச்ச? இரு உன்ன. என்னடா பிரேக் இல்லாத வண்டி மாதிரி இடிக்க வர? கண்ணு தெரியலையாடா கபோதி? தெரிஞ்சதுனால தான்டா இடிக்காம நிக்கிறேன். ஆமா, என்னடா இந்த பக்கம் காத்தடிக்குது? டெலிபோன் லைன் கட் ஆயிடுச்சுன்னு சதி வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அதான் கனெக்ட் பண்ண வந்திருக்கிறேன். கனெக்ட் பண்ற பேர்ல கரெக்ட் பண்ண வந்திருக்கேன். பொறாமையா? மேலே பார், விபூதி தான் இருக்கு. முண்டம் பில்டிங்ல பாருடா. பேசுற கேப்ல யாரோ கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நீ நான் இந்த பக்கம் மேடம் விட்டு பம்ப்ல ரிப்பேரா, அதான் ஸ்ட்ரைட்டா என்ன ஒரு வாட்டி வந்து பர்சனலா சர்வீஸ் பண்ணிட்டு போக சொல்லிருக்காங்க. அப்படியே கீழே கவனி. இங்க இல்ல அங்க. ஏண்டா மோட்டார் ஓடுற வரைக்கும் ஓட்டோன்னு சார் கிரீஸ் போட்டு ஓட்டி நிற்கிறாரு. மேடம் சர்வீஸ் பண்ண கூப்பிட்டாங்கன்னு என்கிட்ட கப்சா விடுற நீ? நான் கொண்டு வந்தது புது கிரீஸ். ஏ முட்டா பசங்க, இங்க வாங்கடா. இதோ வந்துட்டோம்.
வா அம்மனியே கூப்பிடுது. பாக்குறதுக்கு சிறுசா இருந்தாலும் பஞ்சாயத்து பண்றதுல பெருசு. அதுகிட்டயே கேட்போம். வா. நடு ரோட்ல நின்னு நியாயம் எழுறதுக்கு அம்மனி என்ன மொபைல் அடங்குங்கடா. முதல்ல சண்டையை நிறுத்துங்க. நான் தான் உங்களுக்காக இருக்கேனே, அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? என்னது நீ இருக்கிறியா? உன்கிட்ட போய் நியாயம் கேட்க வந்தனே என்ன? ஐயோ ஐயோ அடிச்சுக்காதீங்க மாமா. ஏற்கனவே பாதி மூளை குழம்பிருக்கு, முழுசா குழம்பிட போகுது. நீங்க அந்த அம்மாவை சைட் அடிக்கிறதுல ரைட்டே கிடையாது. அவங்க லெவல் எங்க, உங்க லெவல் எங்க? ஆசைப்படுறதுலயும் ஒரு அளவு இருக்கணும். அவங்களுடைய இருட்டான வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்கலான்னு தான் பாக்குறேன். அப்புறம் அவங்களோட தனியான வாழ்க்கைக்கு துணையா இருக்கலாம் தான் பாக்குறேன். பேச நிறுத்துங்கடா. எட்டரை பழம் இங்க இருக்கும்போது எட்டாத பழத்துக்கு எதுக்கு எகிரி எகிரி குதிக்கிறீங்க? நான் சொல்ற மாதிரி கேட்டா உங்க ரெண்டு பேரையும் நான் சந்தோஷமா வச்சுப்பேன். தோடா என்னாலாம் முடியாதுப்பா, இவன் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். ஏண்டா டேய், உன்னுடைய குரங்கு பர்சனாலிட்டிக்கே நீ யோசிக்கும் போது என்னுடைய பர்சனாலிட்டிக்கு நான் இங்க இருக்கவே கூடாது. சதி வர நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். சதியே இந்த பக்கம்டா. சதியே. ஏன் முட்டா மாமன்களா, நீங்க யாருக்காக போறீங்களோ அவங்க போய் 10 நிமிஷம் ஆச்சு. Good morning. Is everything ready? Everything is ready, madam. Okay, I'll get ready in 5 minutes. Okay? செட்டப் ரெடி பண்ணிக்கங்க. Okay, go. Lately, there seems to be some insecurity about the way I feel, where I wanna be. But you know it's with you. Okay, it's all right. Thank you, madam. Okay. That things you do. நல்ல வேலை காப்பாத்திட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன் அவ்வளவு ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு வர? காலுக்கு ஆக்சிடென்ட் இருந்தா உன் இஷ்டத்துக்கு அமுக்க வேண்டியதுதானா? வெளியில வாயா. அட வெளியில வாயா. சாரி சார், சாரி. என்னத்த சாரி சார்? நல்ல வேலை நான் கத்தலன்னா என்ன ஆயிருக்கும்? இதுங்களுக்கெல்லாம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி கை கால் போச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதியா? இவன் என்னமோ என்ன காப்பாத்தின மாதிரி ஃபீல் பண்றான். இவன மாதிரி இன்னும் எத்தனை பேர் கிளம்பி இருக்காங்களோ. நீ காலையில கண்ணு முழிச்ச நேரம் நல்ல நேரம். நீயாவது கொஞ்சம் பார்த்து ரோட கிராஸ் பண்ணிருக்கலாம்ல. இவங்களெல்லாம் நம்ப முடியாது. காலு கீழே ஆக்சிலேட்டர் இருக்குன்னு அமுக்கு அமுக்குவானுங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எவனும் சீண்ட மாட்டான். How sweet. ரொம்ப டிஃபரெண்டான பர்சனா இருக்கானே. ச்சே, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, மாடி வீட்டு மேலே என்னோட மனசு இருக்கு. சதி வர டைம் ஆயிடுச்சே. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா. குப்பை கிளீன் பண்றவன் நீ கான்வென்ட் பாஷை பேசி என்ன கரெக்ட் பண்ண பாக்குறியா? பாக்குறதுக்கு போன மாதிரி இருக்கிற. நான் நேரா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிட்டு வரியா? டேய் என்னடா பண்றீங்க நீ? பார்த்த தெரியல ரோடு கூட்டுறேன். ரோடு கூட்டுறது எங்களுக்கு தெரியுது. ரோடு கூட்டுறவன் போடுற ட்ரெஸ் ஆகுது. இதுல போஸ் வேற. இந்த ரோடு கூட்டுற டெம்பரரி வேலையை 10,000 கொடுத்து நான் பர்மனன்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் உங்க அப்பா போட்ட ரோடா? அந்த பங்களால இருக்கிற சதியை நான் லவ் பண்றேன். சகதியை கிளீன் பண்றவன்லாம் என் சதியை லவ் பண்றானே இறைவா, இதெல்லாம் சதியா? मेरे सपनों की रानी कब आएगी तू, मेरे सपनों की रानी कब, मेरे सपनों की रानी कब आएगी तू, मेरे सपनों की रानी कब आएगी तू, चलिया चलिया चलिया. ஏண்டா டேய் கபாதி கண்ணு தெரியலடா உனக்கு. கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது மாமே, அதனால தான் சைக்கிள் ஓட்டின்னு வரேன். உன்னை யாரா நடு ரோட்ல நண்டு வர சொன்னது? அடிங்க ஏண்டா எந்த கலப்ப பாய்லர் கணக்காக்குற உனக்கு இவ்வளவு சொல்சான பொண்ணு கேக்குறாடா? அத கேக்குறதுக்கு நீ யாரா? நீ போஸ் கொடுத்து பாத்துக்கிட்டே ஒரு பொண்ணு அந்த ஃபிகருக்கு விசிகிடு தாலி கட்ட போறதே நான் தான்டா. என் ஒங்கு ஒழுக்கு தாலி கட்ட போறது நான் மட்டும் தான்டா. வேற எவனாவது குறுக்க வந்தா என்ன பண்ணுவ? வெட்டுவேன்.
ஓய் வேஸ்ட் கும்பல் இங்க வாங்க. ஏய் யாரோ பார்த்து வேஸ்ட் கும்பல்னே மொள கும்பலாச்சு பாக்குற இல்லன்னா அப்படியே பகல்றோம். என்ன வேஸ்ட் கும்பல் அதிகமாயிடுச்சு? நாங்க 2 பேர் தான் போட்டி போட்டுருந்தோம். தேவையில்லாம இந்த 2 பேர் வேற. இது பெரிய ஒலிம்பிக். லேஹ்யம் இது ஒரு சிட்டிக்குருவி லேஹ்யம். இங்க ஒரு நல்ல பெண்குட்டி உண்டு, பேரு சத்யானா. அவரோட அட்ரஸ் தெரியுமோ? டேய் தாங்க எங்களை என்ன கையாலாவது நினைச்சியாடா அண்ணா? குட்டிக்காக பொட்டியோட கேரளால இருந்து வந்துட்டியா? ஒரு எட்டேத்துனா எர்ணாகுளத்துல போய் விழுவேன். உன்னை கக்கூஸ் காவால போட்டு அமுக்குனே அந்த கப்பு தாங்க புடுங்கடா. കുറുക്ക വന്നിനാ കുറുക്കല എന്തോ ജെന്റിൽമാൻ, ഞാൻ ഒരു ലേഹം വിൽക്കാൻ. ഈ ചിട്ടിക്കുരുവിൽ ലേഹം ഉണ്ടല്ലോ, ആ പെൺകുട്ടിക്ക് നിങ്ങൾ കൊടുത്താൽ உங்களுக்கு கூட வரும், ഞാൻ കൊടുത്താൽ എൻ கூட வரும். മനസ്സിലായോ? മനസ്സിലായി. புரியலங்கிறதுக்கு அவ்வளவு பவர். இப்போ நீ என்னோட வரும். சீக்கிரமா கையில தரும். நவரும். சீக்கிரம் பிடிச்சோ நீங்கள் பிடிச்சோ. என்ன டேஸ்ட். பைத்தியம் தானே முத்தி போச்சு. நான் சொல்றது கேட்கவே மாட்டீங்களா? அளவுக்கு மேல ஆசைப்பட்டா கஷ்டத்துல தான் போய் முடியும். நீங்களே ஆசை வச்சிருக்கீங்களே, அந்த அம்மா காலையில என்ன பண்ணாங்க தெரியுமா? இனிமே உங்க யாருக்கும் அந்த பொண்ணு கிடைக்கும்னு கனவு கூட காணாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. உங்க எல்லாரையும் நான் சமமா பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? சொல்றோம். அவன் குறுக்க வந்தானா லைனை கட் பண்ணிடுவேன். அவனை க்ளீன் பண்ணிடுவேன். அவன் அப்படியே சாக்கு கொடுத்து சரக்கு எடுத்து எங்களுக்கு இடைஞ்சல் பண்ண அவனை வெட்டுவேன். வாங்க அவனை 2 பாத்துப்போம். ஐயோ யாரு? வருது. ஏய் பலகு பலகு. வெளியே வருது. யார் வேணும்? என்ன சார் பிரச்சனை? உன் பேர் என்ன? ஆனந்த். இங்க எதுக்கு வந்த? இது எங்க தெரிஞ்சவங்க வீடு. அவங்க அமெரிக்கால இருக்காங்க. வீட்டை பார்த்துக்கிட்டே நான் இங்க இருக்கேன். எந்த ஊர் நீ? கேக்குறாளா எந்த ஊர் நீ? நான் எங்க ஊர் தாங்க. உங்க ஊர் இருக்கட்டும், இந்த ஊருக்கு ஏன் வந்தா யார் நீ? நான் தாங்க. நீ யாராவது இருந்துட்டு போ. எங்க விஷயத்துல ஏன் குறுக்க வர? நான் எப்பங்க குறுக்க வந்தேன்? நடுவுல தானே நிக்கிறேன். எங்களுக்கு அனாவசியமான தலைவலி. அனாவசியமா தலைவலி வந்தா அனாசின் சாப்பிடுங்க. என்ன நக்கலா? என்ன ஜோக்கா? எங்களுக்கு சிரிப்பும் வராது, உன் பருப்பும் வேக. அங்க வேகுதுங்க. எங்களை பத்தி உனக்கு சரியா தெரியாது. நீங்க சொல்லாம எனக்கு எப்படிங்க தெரியும்? ஐயோ, இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. பரவாயில்ல, வாயாலே சொல்லுங்க. உன் மூஞ்சில கையை வைக்க. அந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்க கை கீழே விழுந்துரும். இல்லங்கடா. நீ யாரு, எதுக்கு வந்த, எதுக்கு இங்க தங்கி இருக்க, எதிர் வீட்டு எதுக்கு பாக்குற? நான் எங்க அம்மா ஒரே பிள்ளைங்க, ஆத்தோரமா இருக்கிறது என் கிராமங்க. வேலை தேடி வந்தாங்க. கடைசி கேள்வி புரியலீங்க. இதோ பார், அந்த 3 கேள்விக்கு பதில் சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா அந்த கடைசி கேள்வி மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லு. என்னங்க கடைசி கேள்வி? எதிர் வீட்டு பொண்ணை ஏன்டா பாக்குற? எதிர் வீட்டுல பொண்ணு இருக்கா? எதிர் வீட்டுல பொண்ணு இருக்கிற விஷயம் நீங்க சொல்றது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. எனக்கு 2 லட்சம் பிரச்சனைங்க. ஏயா ஒருத்தனுக்கு 1008 பிரச்சனைனாலும் தாங்காது, உனக்கு 2 லட்சம் பிரச்சனையா? பிரச்சனையே 2 லட்சம் தாங்க. டேய், இவன் சரியான லூசா இருப்பான் போல இருக்குடா. இவனால நமக்கு எந்த பிரச்சனையும் அந்த கிடையாது. மாதிரி யாரும் எடுக்க விட முடியாது. முதல்ல வந்த ஏய், வேலை கிடைச்ச உடனே வீட்டை காலி பண்ணிட்டு போயிடணும். இல்ல வெட்டுவா. அது என் பருப்பு வெந்துருச்சு. எங்களுக்கு வந்துருச்சு. வெந்துருச்சுன்னா வந்துருச்சு.